This video sponsored by EduQuest. இது ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இதில் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. அட்வான்ஸ்ட் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டிங், இன்னும் நிறைய கோர்சஸ் இருக்குது. இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. 8வது சம்பள கமிஷன் எப்பொழுது நடைமுறைக்கு வரும்? டிஆர் பாலு கேள்விக்கு மத்திய நிதி அமைச்சர் சொன்ன பதில். மத்திய அரசு ஊழியர்களுக்கான சம்பளம் உட்பட பிற அலவன்ஸ் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான ஓய்வூதியத்தை உயர்த்தி வழங்கும் வகையில் 8வது சம்பள கமிஷன் கொண்டு வரப்பட உள்ளதாக மத்திய அரசு கடந்த ஜனவரி மாதம் அறிவித்தது. இந்நிலையில் தான் 8வது சம்பள கமிஷன் எப்பொழுது நடைமுறைக்கு வரும் என்று அரசு ஊழியர்கள் காத்திருக்கின்றனர். இந்நிலையில்தான் 8வது கமிஷன் தாமதப்படுத்துவது தொடர்பாக திமுக எம்பி டிஆர் பாலு கேட்ட கேள்விக்கு மத்திய நிதித்துறையின் நிதியமைச்சர் நாடாளுமன்றத்தில் விளக்கம் அளித்துள்ளார். நம் நாட்டின் பணியாற்றும் அரசு ஊழியர்களுக்கு 7வது சம்பள கமிஷன் பரிந்துரையின்படி சம்பளம் வழங்கப்பட்டது. இந்நிலையில்தான் 8வது சம்பள கமிஷனை கொண்டு வர மத்திய அரசு முடிவு செய்தது. அதன்படி 8வது சம்பள கமிஷன் அமைக்க மத்திய அரசு கடந்த ஜனவரி மாதம் ஒப்புதல் வழங்கியது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடந்த மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் இந்த ஒப்புதல் வழங்கப்பட்டது. இதனால் மத்திய அரசு ஊழியர்கள் ஹாப்பி ஆகினர். ஏனென்றால் அவர்களுக்கான சம்பளம் உட்பட பிற அலவன்ஸ் கிடுகிடுவென உயரும். மேலும் 8வது சம்பள கமிஷன் நடைமுறைப்படுத்தும் பட்சத்தில் 50 லட்சம் மத்திய அரசு ஊழியர்கள், 65 லட்சம் ஓய்வூதியதாரர்கள் பயன்பெற உள்ளனர். ஆனால் 6 மாத சம்பளம் ஆகியும் இன்னும் கூட 8வது சம்பள கமிஷன் அமைக்கப்படவில்லை. இது தொடர்பாக நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் திமுக எம்பி டிஆர் பாலு மற்றும் சமாஜ்வாஜ் எம்பி ஆனந்த் படாரியா ஆகியோர் கேள்வி கேட்டு இருந்தனர். இந்த கேள்விக்கு மத்திய நிதி அமைச்சர் பங்கஜ் சௌத்ரி விளக்கம் அளித்தார். எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்த பதிலில் கூறியதாவது: 8வது சம்பள கமிஷன் அமைப்பது பற்றி மேஜர் ஸ்டாக் ஹோட்டல்கள் இருக்கும் பாதுகாப்புத்துறை, உள்துறை மற்றும் ஆட்சேர்ப்பு பயிற்சி துறைகளிடம் இருந்து விளக்கங்கள் கேட்கப்பட்டுள்ளது. அதேபோல் அனைத்து மாநிலங்களிடமும் விளக்கம் கேட்கப்பட்டுள்ளது. 8வது ஊதிய குழு அமைச்சகத்தால் அறிவிக்கப்பட்டவுடன் இதற்கான தலைவர் மற்றும் உறுப்பினர் நியமிக்கப்படுவார்கள். இந்த ஊதிய குழு பரிந்துரைகளை அரசுக்கு வழங்கும். இந்த பரிந்துரைகள் அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவுடன் செயல்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என்றார். வழக்கமாக அரசு ஊழியர்களின் ஊதியத்தை திருத்துவதற்கான ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கும் மத்திய அரசால் ஓய்வூதிய குழு அமைக்கப்பட்டு வருகிறது. தற்பொழுது 7வது சம்பள கமிஷன் அடிப்படையில் ஊதியம் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த ஊதிய குழு கடந்த 2014 பிப்ரவரி மாதம் 2016 ஜனவரி 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வந்தது. அதன்படி 1.83 எம்ப்ளாய்மெண்ட் ஃபிட்மெண்ட் ஃபேக்டரி நடைமுறைப்படுத்தப்பட்டால் 18,000 உள்ள குறைந்தபட்ச சம்பளம் 32,940 உயரும். அதே வேளையில் பிட்மெண்ட் ஃபேக்டர் 2.46 என்று கொண்டு வரப்பட்டால் குறைந்தபட்ச சம்பளம் 44,280 அதிகரிக்கும் என தெரிவிக்கப்பட்டது. அதேபோல் பிற அரசு ஊழியர்களின் சம்பள அடிப்படையில் சம்பளத்தில் இருந்து கணிசமாக உயரும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள்,
ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.